இங்கிலீஷ்ல பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில நம்ம பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிற இந்த தலைப்புல தொடர்ந்து எப்படி நாம் எவ்ரிடே அன்றாடம் வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடிய ஆங்கில வார்த்தைகளை பேசுதல், எப்படி பயன்படுத்துதல், ஹவு கேன் வி யூஸ் these English expressions in our day-to-day communication by using present continuous tense. Present continuous அப்படினாலே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள். நீங்கள் பேசும்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சி. ஒரு செயலை நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே நீங்கள் பேசுகிறீர்கள் என்றால் அதை குறிப்பிடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். தொடர்ச்சியாக, தொடர்ந்து நடக்கக்கூடிய நிகழ்ச்சி, தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சி. இதிலே நாம் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய வேர்ப்ஸ், வினைச்சொற்கள், நம்ம தாட்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய வினைச்சொற்கள், இதெல்லாம் எப்படி நம்ம பிரசன்ட் கண்டினியூஸ்ல பயன்படுத்துவதா, பயன்படுத்த வேண்டாமா, பயன்படுத்த முடியுமா, பயன்படுத்த முடியாதா என்பதையெல்லாம் நாம் பார்த்து வருகிறோம். சார் நீங்க ஒரு ஐடியா சொன்னீங்க சார், அந்த ஐடியா சூப்பரான ஐடியா சார். நான் நினைக்கிறேன் நீங்க சொன்ன ஐடியா பயங்கரமான ஐடியா சார், சூப்பரான ஐடியா சார். ஐ திங்க், நான் நினைக்கிறேன் சார். எப்படி? நான் நினைக்கிறேன் சார். ஐ திங்க் இட் இஸ், நீங்க சொன்னீங்களே ஒரு ஐடியா, இட் இஸ் ரியலி a good idea. I think it is really a good idea. I think, நான் என்ன நினைக்கிறேன்னா I think it is really a good idea. உண்மையாலுமே சொல்றேன் சார், அது சூப்பரான ஐடியா சார். இதுல ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க சார். ஓகேவா சார்? இதுல ஒரு பிரச்சனையுமே இல்லை. கிராமட்டிக்கலி திஸ் இஸ் கரெக்ட். ஆனா இது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் கிடையாது, இது பிரசன்ட் டென்ஸ். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல எப்படி சொல்ல முடியும் இத? ஐ திங்க் அப்படிங்கிறது என்னவா மாறும்? ஐ திங்க்ங்கிறது என்னவா மாறும்? ஐ ஆம் திங்கிங். I am thinking. It is really a good idea. இதுதான் present continuous. I think it is really a good idea. I think it is really a good idea. சூப்பரான ஐடியா சார். ஓகே சார். இதை பாருங்க சார். ஐ எம் திங்கிங், நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். இட் இஸ் ரியலி a good idea. இதுதான் வராது, நம்ம இப்படி சொல்லக்கூடாது. ஐ திங்க் இட் இஸ் ரியலி a good idea. நீங்க சொல்றது சூப்பரான ஐடியா சார், குட் ஐடியா சார், இதுதான் சார் கரெக்ட். இதை பாருங்க, ஐ எம் திங்கிங் அப்படிங்கிறத கிராமட்டிக்கலா கரெக்டா இருந்தா கூட பயன்படுத்துவதற்கு அது கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கிறது, நெருடலாக இருக்கிறது. அதனால் இதை நாம் பயன்படுத்துவதில்லை. இந்த கான்டெக்ட்ல நம்ம இதை பயன்படுத்துவதில்லை. ஐ எம் திங்கிங் இட் இஸ் ரியலி a குட் ஐடியா சொல்லக்கூடாது. ஐ திங்க் இட் இஸ் ரியலி a குட் ஐடியா. ஐ திங்க்
It is really a good idea. Here. Here. Here என்ன கேட்டல். நான் பேசுறது காதுல கேக்குதா இல்லையா? சொல்றீங்க இல்லையா? Here. HERE அது here. அது இங்கே. இங்கு. HERE போட்டீங்கன்னா here. அது இங்கு. HEAR போட்டீங்கன்னா அது கேட்கறது. here. அது கேட்கறது. ரெண்டுக்குமே ப்ரொனன்சியேஷன் பார்த்தீங்கன்னா உச்சரிப்பு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். HEAR ஸ்பெல்லிங் போட்டீங்கன்னா அது கேட்டல். ஹியர். HERE போட்டீங்கன்னா அது இங்கு. ஹியர். இந்த இடத்திலே. ஓகே, நம்ம எதை பத்தி பேசுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியர், கேட்டல். ஒரு தோப்புக்கு போறீங்க, அந்த தோப்புல பாத்தீங்கன்னா பயங்கரமான மரங்கள்லாம் இருக்கு. அந்த மரங்கள்ல பாத்தீங்கன்னா பறவைகள்லாம் இருக்கு. அந்த பறவைகள் பாட்டு பாடிட்டு இருக்கு. ஆனா அதை நீங்க கேக்குறீங்க. பறவைகள் பாட்டு பாடுவதை நீங்கள் கேட்கிறீர்கள். பறவைகள் பாடுவதை நான் கேட்கிறேன். இதை எப்படி இங்கிலீஷ்ல எழுதுவீங்க? ப்ரெசன்ட் டென்ஸ் தான், கண்டினியூஸ் டென்ஸ் கிடையாது. எப்படி எழுதுவீங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்க யோசிச்சு எழுதுவீங்க. நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம், டீட்டெயிலா பார்ப்போம்.